Hello friends, welcome to Anna's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல chicken biryani ரெசிபி தான் friends பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா எப்படி chicken biryani பெர்ஃபெக்ட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாத்திரலாம். 2 நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீளமா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இந்த ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு நல்ல பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு chicken அதையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 கப் தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமன் இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா இங்க வந்து பிரிஞ்சி இலை, சோம்பு, அப்புறம் பட்டை, 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் கல்பாசி கொஞ்சமா, அப்புறம் ஜாதி பத்திரி இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரிஞ்சி இலை, கல்பாசி இந்த ரெண்டையும் தவிர மீதி உள்ள எல்லாத்தையும் ஒரு இடிகல்ல சேர்த்து நம்ம நல்லா நச்சு எடுக்க போறோம். பாருங்க, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா ஜாதி பத்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா நச்சு எடுத்துருக்கிறேன். இங்க 3 டம்ளர் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். நான் இன்றைக்கி நெய் எதுவும் சேர்த்து செய்யலை, எண்ணெய் தான் சேர்த்து செய்ய போகிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து அரைக்காமல் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி சேர்க்கும்போது இன்னும் பிரியாணி ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். மசாலா எதுவும் கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிடுறேன். பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது எண்ணெயில் சேர்த்ததும் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நம்மளோட பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஃபைனாக வதங்கணும். பாருங்க, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இருக்குல்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் உடனே சேர்த்துடக்கூடாது. நல்லா ஒவ்வொரு பொருள் போட்டுட்டு டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல 3/4 பங்கு அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்காக மீதி வச்சுருக்கிறேன். இப்போது புதினா, கொத்தமல்லியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா இலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக அப்படியே சேர்த்துறாதுங்க. பாருங்கள், இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அப்புறம் உப்பு இருக்குல்ல, சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நம்ம இப்படி வதக்கும்போது சிக்கன் வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகட்டும். இந்த எண்ணெய், தயிர் இதுலையே அது நல்லா வேகும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்பப்போ கிளறிக்கோங்க. ஒரு மூடி ஏதாவது போட்டு வேக வச்சுக்கோங்க. பிளேட் வச்சு ஏதாவது மூடிட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நல்லா வெந்திருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கிளறினாலே போதும். பாருங்கள், இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில்
ஆச்சி பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது நான் சேர்த்துக்கிடுறேன். 3 டம்ளர் அரிசிக்கு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 25 கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து எரிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு பாக்கெட்லேயும் ஒரு அரை பாக்கெட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யும்போது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பிரியாணி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ரொம்ப அதிகமாக எதுவும் மசாலா எதுவும் நம்ம அரைக்க வேண்டியில்லை. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசி எதுவும் உடஞ்சிராமல் பார்த்து மெதுவாக கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 6 டம்ளர் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிடுறேன். சேர்த்தாச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும். பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்புறமா பாதி லெமன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுறேன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் அப்புறம் சிக்கனு எல்லாமே வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. கேஸும் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப மணமாக இருக்குது. நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி இதில் சேர்த்தோம்ல, ஸோ ரொம்ப ரொம்ப மணமாக நல்லா உதிரி உதிரியாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.